ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். இலங்கையில் டெங்கு காய்ச்சலின் தீவிரம் தொடர்ந்தும் பரவி வருகின்றது. இந்த ஆண்டில் இதுவரை 55,000 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதுவும் கடந்த 24 மணி நேரத்தில் ஒரே தடவையில் 1000க்கும் மேற்பட்ட டெங்கு தொற்றாளர்கள் பதிவான புதிய அவல செய்திகள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றன. இந்த டெங்கு காய்ச்சலின் தீவிரம் காரணமாகவோ என்னவோ இலங்கைக்கான சுற்றுலா பயணிகள் தற்போது கடுமையாக வீழ்ச்சியடைந்து வருகின்றார்கள். கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும்போது முடிவடைந்த ஜூன் மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளதாக புதிய பதிவுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டுக்குரிய மிக குறைந்த சுற்றுலா பயணிகள் ஜூன் மாதத்தில் தான் பதிவு செய்யப்பட்டதான செய்திகள் எல்லாம் வருகின்றன. குறிப்பாக இந்திய சுற்றுலா பயணிகளின் வருகையில் ஏற்பட்ட கடுமையான சரிவின் காரணமாக கடந்த ஆண்டில் மொத்தமாக இந்த காலத்தில் வந்த சுற்றுலா பயணிகளை விட இந்த ஜூன் மாதம் வரை சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வீழ்ச்சி அடைந்துள்ளதான புள்ளிவிவரங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஆயினும் இவ்வாறான புள்ளிவிவரங்கள் எல்லாம் இருந்தாலும் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கும் வகையில் கட்டுநாயக்கா அனைத்துலக விமான நிலையத்தின் முதன்மை பயணிகள் முனையம், அதாவது டெர்மினல் 1ஐ சுமார் 15 பில்லியன் இலங்கை ரூபாய் முதலீட்டில் முழுமையாக நவீனமயப்படுத்தும் திட்டங்கள் எல்லாம் தற்போது அனுர அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதே சமகாலத்தில் தான் சுற்றுலா பயணத்துறையின் வீழ்ச்சியும் வெளிநாட்டவர்களின் வருகையும் இலங்கைக்கு குறைவடைந்துள்ளதான புதிய செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றன. கட்டுநாயக்கா ஏர்போர்ட்டை நவீனமயப்பாக்கும் திட்டத்திற்கு வெளிநாட்டு கடன்களை வாங்கினால் அதுவும் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் போல வெளிநாடு ஒன்றின் கைகளுக்கு சென்றுவிடும் என்று அச்சங்காரணமாகவோ என்னவோ இந்த கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் மறுசீரமைப்புக்கு வெளிநாட்டு கடனை நம்பியிராமல் முழுக்க அந்த மறுசீரமைப்பு உள்நாட்டு நிதியில்தான் செய்யப்படும் எனவும் இந்த புனரமைப்பு திட்டத்தால் இன்னும் 2 வருடங்களுக்குள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 36 புதிய செக்இன் கவுண்டர்களும் 4 புதிய கேட்டுகளும் பயணிகளின் பொதிகளை கையாளும் புதிய கட்டமைப்புகளும் உருவாக்கப்படும், நிர்மாணிக்கப்படும் என அரசாங்கம் குறிப்பிடுகின்றது. சமகால டெங்கு போன்ற பின்னடைவுகள் வந்தாலும் ஸ்ரீலங்காவின் விமான போக்குவரத்து துறையை நவீனமயப்படுத்துவதற்கும் நாட்டின் பொருளாதார மற்றும் சுற்றுலா தளத்தை உயர்த்தவும் இவ்வாறான முயற்சிகள் எல்லாம் தெற்கில் பயிரங்கப்பட வடக்குக்கு கிள்ளி தெளிக்கப்படும் வகையில் சில புதிய செய்திகளும் வரத்தான் செய்கின்றன. அதாவது இதுவரை முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு ஒரு ஆம்புலன்ஸ் இல்லாத நிலையில், அதாவது முறையான ஆம்புலன்ஸ் வசதிகள் இல்லாத நிலையில் வடக்குக்கு தாம் ஆம்புலன்ஸ் வண்டிகளை வழங்குவதான ஒரு செய்தியை அறிவித்திருக்கின்றது. அதுவும் முல்லைத்தீவு பொது மருத்துவமனைக்கு தனது ஜனாதிபதி செயலகத்தின் பாதுகாப்பு பிரிவுக்காக இருந்த ஆம்புலன்ஸ் வழங்கப்படுவதாக அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதேபோல யாழ்ப்பாண மாநகர சபையின் கட்டிடத்திற்கு ஏசி போட்டு அதனை குழுகுழுப்பாக வைத்திருக்கும் ஒரு திட்டத்திற்கும் 1.96 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதான செய்திகள் எல்லாம் வருகின்றன. யாழ்ப்பாண மாநகர சபை கட்டிட திட்டத்தின் முதன்மை நிர்மாணம் 2019 அக்டோபரில் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் கொரோனா தொற்று தாக்கம், 2022 இலங்கை பொருளாதார நெறி தாக்கம் என அந்த திட்டம் இழுவறைப்பட்ட நிலையில் இப்போது 2ஆம் கட்ட திட்டத்தில் தான் இவ்வாறு யாழ் முனிசிபாலிட்டி கட்டிடத்தை முழு ஏசி குழுகுழுப்பில் வைத்திருப்பதற்கு தமது அரசாங்கம் முடிவு செய்ததாக அரசாங்கம் கூறிக்கொள்கின்றது. ஆனால் இதே சமகாலத்தில் தமிழர் தாயகத்தின் அதிகார பரவலாக்க நகர்வுகளுக்கு எதிர்ப்புறமாக சென்று இந்த அரசாங்கம் நகர்வதும் பகிரங்கப்படுகின்றது. அந்த வகையில் வடக்கின் மருத்துவமனைகளை மத்திய அரசின் கீழ் எடுக்கும் நகர்வுகளும், அதேபோல உள்ளூர் நிர்வாகத்துக்கு எதிராக அரசு தலைவரால் நியமிக்கப்பட்ட அவரது பிரதிநிதியாக ஆளுநர் எடுக்கும் சில அதிரடியான பதவி நீக்க சர்ச்சைகளும் தொடர்ந்தும் வெளிவரத்தான் செய்கின்றன. குறிப்பாக கடந்த வருடம் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தல்களில் வவுனியா மாநகர சபை களத்தில் சொற்ப வாக்குகளால் தோல்வியடைந்த அனுரவின் தேசிய மக்கள் சக்தியை வவுனியா மாநகர சபையில் ஆளுந்தரப்பாக மாற்றும் வகையில்
அந்த மாநகர சபையின் அதிகார சமநிலையை மாற்ற வடக்கின் ஆளுநர் தனக்குரிய கவர்னர் எக்ஸிக்யூட்டிவ் அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்திக் கொள்வதான விமர்சனங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. வடக்கின் ஆளுநர் குறித்த சர்ச்சைகள் தொடர்ச்சியாக வருகின்றன. குறிப்பாக வடக்குள் ஆளுநர் யாழ்ப்பாண நீதிபதியாக இருந்த ஏசி அலெக்ஸ் ராஜாவையும் இடம் மாற்றியதான ஒரு விமர்சனங்கள் வந்தாலும் ஆளுநரின் செயலகம் அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஏற்கனவே நிராகரித்திருக்கிறது. இதே போல தமிழ் பகுதிகளில் உள்ளூராட்சி ஆட்சி அதிகார தளத்தின் மீதான விமர்சனங்களுக்கும் குறைவுகள் இல்லை. அதாவது தமிழர்களின் ஆட்சி அதிகாரமும் சொதப்போதான கருத்துக்களும் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த வகையில் தான் வவுனியா மாநகர சபையில் திருநாவாட்டுக்குளம் பிரதான கழிவுநீர் கால்வாயை தூர்வாரும் திட்டப்பணியிலும் வியாபாரிகளுக்கு நிலம் ஒதுக்கும் திட்டப்பணிகளிலும் பெரும் முறைகேடுகள் இடம்பெற்றதான குற்றச்சாட்டுகளை அடுத்து தான் ஓய்வுபெற்ற மாவட்ட நீதிபதியான கந்தையா அரியநாயகத்தால் நடத்தப்பட்ட ஒரு உத்தியோகபூர்வமான விசாரணையை தொடர்ந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் புலற்கட்சி சார்பாக முதல்வராக இருந்த காண்டீபன் ஆளுநரால் அண்மையில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட நகர்வு நீங்கள் அறிந்த நகர்வே. அத்துடன் வவுனியா மாநகர சபையின் சர்ச்சைக்குரிய திட்டங்களும் இடைநிறுத்தப்படுவதாகவும் ஆளுநர் சிறப்பு வர்த்தமானியில் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்த விடயமும் நீங்கள் அறியக்கூடிய விடயம். இந்த நிலையில் இப்போது ஆளுநரால் அதிரடியாக பதவி நீக்கப்பட்ட முன்னாள் வவுனியா மாநகர சபையின் முதல்வர் காண்டீபன் உட்பட்ட 4 பேரும் மாநகர சபைக்கு சொந்தமான செங்கோல், பதக்கம் மற்றும் முதல்வர் ஆடை ஆகிய பாரம்பரிய பொருட்களை திருடிச் சென்றதான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன. இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர்களை உடனடியாக கைது செய்ய நீதிமன்றம் நேற்று உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்திருந்தது. இந்த பொருட்கள் காணாமல் போனதாக மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய சிசிடிவி எனப்படும் கண்காணிப்பு பதிவு காணொளியின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்தே இவர்கள்தான் இந்த பொருட்களை திருடியதான இல்லையென்றால் மறைத்ததான குற்றச்சாட்டுகள் ஆதாரப்படுவதால் முன்னாள் முதல்வர் உட்பட்ட 4 கைது செய்வதற்குரிய உத்தரவு நீதிமன்றத்தால் நேற்று பிறப்பிக்கப்பட்டது. இவர்களை கைது செய்ய தற்போது ஸ்ரீலங்கா காவல் படையினர் மும்முரமாக இருக்கின்றனர். அதாவது காவல்துறையினர் மும்முரமாக இருக்கின்றனர். இதற்கிடையே முன்னாள் முதல்வர் காண்டீபன் வவுனியா மாநகர சபையின் எதிர்க்கட்சியான தேசிய மக்கள் சக்தி தொடுத்த இன்னொரு வழக்குக்காக கொழும்பில் தற்போது நிற்கும் நிலையில் அவர் கொழும்பில் வைத்து இன்று கைது செய்யப்படக்கூடும் என்ற பரபரப்பு இந்த பதிவு பதியப்படும் போது நிலவி இருந்தது. இந்த நிலவரங்கள் வவுனியாவின் உள்ளூர் அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரங்களில் ஒரு பரபரப்புக்குரிய விடயமாகின்றது. இதே போலவே தெற்கில் குறிப்பாக கொழும்பில் தடுப்பு காவலில் உள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் புலனாய்வுத்துறை பணிப்பாளரும் ஈஸ்டர் தாக்குதலுக்கு சில சதிகளை செய்ததான குற்றச்சாட்டுகளுக்கு இலக்கானவருமான சுரேஷ் சாலே தனது கைபேசி மற்றும் கணனியின் கடவுச்சொற்களை புலனாய்வு நோக்கங்களுக்காக ஸ்ரீலங்கா ஸ்வீடனிற்கு வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் இந்த கடவுச்சொற்கள் எல்லாம் சிஐடியினரால் திறக்கப்பட்டதாகவும் அமெரிக்க உதவியுடன் இந்த நகர்வு எடுக்கப்பட்டதான கிசுகிசுக்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் நேற்று சுரேஷ் சாலே முன்வைத்த பல கோரிக்கைகளை நீதிமன்றம் நிராகரித்த பின்னணியில் சுரேஷ் சாலையின் உண்ணாவிரத நாடகம் ஒரு முடிவுக்கும் வந்திருக்கின்றது. அவர் தற்போது தனது உண்ணா நிலையை முடித்திருக்கின்றார். சுரேஷ் சாலையின் சட்ட நடவடிக்கைகளுக்கு தேவையான செய்தித்தாள்கள் எழுத்துப்பூர்வமான பொருட்களை வழங்க அனுமதி கோரிய கோரிக்கையும் நீதிமன்றத்தால் நேற்று நிராகரிக்கப்பட்டது. அதே போல ஒரு வாக்குமூலத்தை நீதிபதி முன்பாக வழங்குவதற்கு அனுமதி கோரிய சுரேஷ் சாலை தரப்பின் கோரிக்கையும் நீதிபதியால் நிராகரிக்கப்பட்டது. இதே போலவே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 1ஆம் மற்றும் 2ஆம் சந்தேக நபர்களுக்கு எதிராக மேலதிக ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்ற அடிப்படையில் அவர்களை விடுவிக்க கோரிய மனுவையும், அதாவது சுரேஷ் சாலை தரப்பு மனுவையும் நீதிபதி நிராகரித்திருக்கின்றார். ஆகையால் இவ்வாறு அடிக்கடுக்காக நீதிமன்றத்தால் சுரேஷ் சாலை தரப்பு பின்னடைவுகளை நேற்று சந்தித்ததால், குறிப்பாக தனக்கு நீதித்துறை மேற்பார்வை தேவை என்ற கோரிக்கையையும் சுரேஷ் சாலை முன்வைத்திருந்தார். ஆனால் அந்த கோரிக்கையும் நீதிபதியால் நிராகரிக்கப்பட்ட நிலையில் சாலையின் வழக்கு செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதால் இனிமேல் உண்ணாநிலை என்ற நாடகத்தை நடத்தி இந்த விடயத்தில் தனக்கு சாதகங்களை தேடுவது கடினம் என்பதை சுரேஷ் சாலை உணர்ந்ததால் தான் அவரது உண்ணாநிலை போராட்டம் நீதிமன்றத்தின் இந்த நகர்வுகள் வந்த பின்னர் முடிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலை தமிழர்களின் யாழ்ப்பாண மறை மாவட்டத்திற்கு, அதாவது கத்தோலிக்க மறை மாவட்டத்திற்கு புதிய ஆயராக பாப்பரசரால் நியமிக்கப்பட்ட ஆண்டன் ரஞ்சித் பிள்ளைநாயகன் நேற்று தனது பணியை பொறுப்பேற்க, அதாவது தனது சேவையை பொறுப்பேற்க யாழ்ப்பாணத்திற்கு நகர்ந்திருக்கின்றார். வத்திக்கானில் நடைபெற்ற சிறப்பு ஆயர் பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா பேராயர் கர்தினால் மெல்கம் ராஞ்சித் பாப்பரசர் லியோவை சந்தித்து பேசிய நிலையில்தான் பாப்பரசர் லியோ
வத்திக்கானில் நடத்திய உயர்மட்ட ஆலோசனை கூட்டங்களுக்கு பின்னர் அருட்தந்தை அந்தோணி ரஞ்சித் பிள்ளைநாயகத்தை யாழ்ப்பாணத்தின் புதிய ஆயராக நியமிக்கும் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். யாழ்ப்பாண மறைமாவட்டத்தின் ஆயராக இதுவரை இருந்தவர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்கள். அவர் தனது பணியில் சேவையில் இருந்து ஓய்வு பெற்று பதவி விலகிய நிலையில்தான் புதிய ஆயராக அந்தோணி ரஞ்சித் பொறுப்பேற்றிருக்கின்றார். யாழ் பல்கலைக்கழகத்தில் கணிதம் மற்றும் புள்ளியியல் இளங்கலை அறிவியல் பட்டத்தை பெற்ற அவர் இறையியல் மற்றும் தத்துவ பட்டங்களையும் பெற்றவர். பிரித்தானியா மிடில்செக்ஸ் பல்கலைக்கழகத்திலும் அவர் முதுகலை பட்டத்தை பெற்றவர். கடந்த 2000 ஆண்டு செப்டம்பரில் கொழும்பு பேராயர் மறைமாவட்டத்திற்காக திருநிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இலங்கையில் உள்ள புகழ்பெற்ற கத்தோலிக்க பாடசாலைகளில் பிரதி அதிபராக இவர் பணிபுரிந்தவர். 2025 ஆயர் இல்லத்திலும் அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட்டது. 2020 முதலில் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட போது யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய யாழ் சின்னத்தை தனது தனிப்பட்ட ஆயர் சின்னமாக இவர் தெரிவு செய்தமை தெற்கில் உள்ள சிங்கள ஆயர்களையும் சற்று உற்றுநோக்க வைத்த ஒரு நகர்வாக இருந்தது. குறிப்பாக யாழ்ப்பாணத்துடன் தனக்கு உள்ள பாரம்பரிய வரலாற்று தொடர்புகளை வெளிப்படுத்தும் வகையிலும் யாழ்ப்பாணத்தின் வரலாற்று மற்றும் கலாச்சார சின்னமாக இருக்கக்கூடிய அந்த யாழ் சின்னத்தை தனது கலாச்சார வேர்களை வெளிப்படையாக வத்திக்கானுக்கும் அறிவிக்கும் வகையில் அந்தோணி அவர்கள் இந்த சின்னத்தை உருவாக்கிய நிலையில்தான் பாப்பரசர் லியோ அவரை தற்போது யாழ் மறைமாவட்டத்தின் உத்தியோகபூர்வ ஆயராக கடந்த வாரம் நியமித்த விடயம் நீங்கள் அறிந்த விடயம். இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் இலங்கை விடயத்தில் இறுதியாக தொட்ட பாப்பரசர் 14ஆம் லியோ சார்ந்த வத்திக்கான் நிலவரங்களை நோக்கி கொண்டால் மீண்டும் ஒருமுறை வத்திக்கானில் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தும் வகையிலும் பாப்பரசரின் வேண்டுகோளை மீறும் வகையிலும் 4 புதிய கத்தோலிக்க ஆயர்கள் சுவிட்சர்லாந்தின் சிறிய கிராமத்தில் ஒரு கிளர்ச்சியை செய்துள்ளனர். அமெரிக்கா, சுவிஸ் ஆகிய நாடுகளிலிருந்து 2 ஆயர்களும் பிரான்சிலிருந்து இன்னும் 2 ஆயர்களும் என இந்த 4 ஆயர்களும் சர்ச்சைக்குரிய 10ஆம் ஃபியஸ் சங்கத்தின் உறுப்பினர்களாக இருந்து வத்திக்கானால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய நவீனமாக்கல் சீர்திருத்தங்களை நிராகரித்து இந்த நகர்வை செய்திருக்கின்றனர். வத்திக்கானின் சீர்திருத்தத்தில் லத்தீன் மொழியில் மட்டும் திருப்பலி நடத்துவதற்கு பதிலாக உள்ளூர் மொழிகளிலும் திருப்பலி நடத்துவதற்கு ஏற்கனவே அனுமதித்த நிலையில் இந்த நகர்வழியெல்லாம் இந்த புதிய 4 ஆயர்களும் எதிர்த்து தான் பாப்பரசர் லியோவின் வேண்டுகோளை நிராகரித்தும் தம்மை தாமே திருநிலைப்படுத்தி இருக்கின்றார்கள். இனிமேல் இவர்கள் பாப்பரசர் லியோவால் அதிரடியாக பதவி நீக்கப்படுவார்கள் என்பது எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம். 1988 10ஆம் ஃபியஸ் சங்கம் இவ்வாறான புதிய ஆயர்களை நியமிக்கும் போது அவர்கள் உடனடியாகவே வத்திக்கானால் பதவி நீக்கம் செய்யப்படும் நகர்வுகளும் வருகின்றது. அந்த வகையில் தான் பாப்பரசர் லியோ இந்த புதிய கிளர்ச்சி ஆயர்களை வத்திக்கானிலிருந்து விலக்கும் அறிவிப்பை எந்த நேரத்திலும் பிறப்பிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுவும் வத்திக்கானில் இடம்பெற்ற ஒரு கிளர்ச்சியாக கருதப்படுவதால் பரபரப்பான விடயமாக நோக்கப்படுகின்றது. பாப்பரசரின் ஒப்புதல் இல்லாமல் ஆயர்களை நியமிப்பது வத்திக்கானின் ஒற்றுமைக்கு ஒரு கடுமையான மீறலாக கருதப்படுகின்றது. சில மாதங்களுக்கு முன்னர் பதவியேற்ற பாப்பரசர் லியோவுக்கு இது ஒரு புதிய சவாலாகவும் அமைந்துள்ளது. இது வத்திக்கான் நிலவரங்கள். இறுதியாக ரஷ்யா உக்ரைன் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இன்று அதிகாலை நடத்தியிருக்கிறது. குறிப்பாக தலைநகர் கீவை குறிவைத்து நடத்திய இந்த பெரிய தாக்குதல்களில் இதுவரை இந்த பதியப்படும் போது 10 பேர் கொல்லப்பட்டு பலர் காயமடைந்துள்ளனர். ரஷ்யா ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் தலைநகர் கியேவ் உட்பட்ட பல நகரங்களில் ஏவியதாகவும் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இவை வீழ்ந்து வெடித்து அழிவுகளை ஏற்படுத்தியதாகவும் உக்ரைன் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அண்மை காலமாக உக்ரைனும் ரஷ்யாவின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது பெரும் ட்ரோன் தாக்குதலை நடத்தி ரஷ்யாவிற்கு பெரும் பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்திய நிலையில்தான் உக்ரைன் மீது ரஷ்யாவின் சீற்றம் இன்று அதிகாலை இந்த அளவு பாரிய தாக்குதலாக வெளிப்பட்டிருக்கின்றது. மாறி மாறி 2 நாடுகளுமே தாக்குதல்களை நடத்துகின்றன. 2 நாடுகளுக்கும் இடையிலான போர் 4 ஆண்டுகளை கடந்த நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா இப்போது பெரும் தாக்குதல்களை நடத்த இந்த தாக்குதல்கள் பதிலடியாக உக்ரைனும் ரஷ்யாவின் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதலை நடத்துவது பெரும் ஐரோப்பாவில் ஒரு பெரும் கலவர நிலையாகவும் பதற்ற நிலையாகவும் தொடரத்தான் செய்கின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.
ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.